பவுடர், நெய், நெற்றியிலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, புதினா, பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயம் சேர்த்து அரைத்து வைத்துள்ள இஞ்சி பூண்டு கலவையுடன் மஞ்சள் தூள், சிக்கன் ஆகியவற்றை வைத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும். ஊற வைத்த பிரியாணி அரிசி, நெய், எலுமிச்சை சாறு சேர்த்து வேக வைத்து எடுத்தால் சுவையான பிரியாணி தயார். சிக்கன் கிரேவி தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தூள், துருவிய தேங்காய், சிக்கன், மஞ்சள் தூள், வெங்காயம், கறிவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி, தேங்காய். எண்ணெய் சூடானவுடன் மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்துக் கொள்ளவும். வதக்கி எடுத்த வெங்காய கலவையுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து எடுத்துக் கொள்ளவும். துருவிய தேங்காயை தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். சிக்கன் அரைத்து வைத்துள்ள வெங்காய கலவை அரைத்த தேங்காயுடன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கும். சுவையான சிக்கன் கிரேவி தயார். சிக்கன் காப்பீடு தேவையான பொருட்கள்: சிக்கன், மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, மிளகு தூள், வெண்ணெய், மைதா மாவு, செய்முறை. வெட்டி வைத்த சிக்கன், மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, வெண்ணெய் இட்டு மிளகு தூள், தேன், வெண்ணெய் சேர்த்து ஊற வைக்கும். சிறிதளவு வெண்ணெய் விட்டு ஊற வைத்துள்ள சிக்கனை சேர்த்து நன்றாக வதக்கும். மைதா மாவை எண்ணெய் விட்டு சப்பாத்தியாக சுட்டெடுக்கவும். வதக்கி எடுத்த சிக்கனை சப்பாத்திக்குள் வைத்து பரிமாறினார் சுவையான சிக்கன் காப்பீடோ தயார். சிக்கன் ஸ்டூ தேவையான பொருட்கள்: தேங்காய், சோம்பு, கிராம்பு, பட்டை, வெஞ்சியல், சின்ன வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, உப்பு, சிக்கன், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, செய்முறை. தேங்காய் எண்ணெய் சூடானவுடன் சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம், வெற்றிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, உப்பு, சிக்கன், மஞ்சள் தூள், உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். இவற்றுடன் தேங்காய் பால், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து எடுத்தால் சுவையான சிக்கன் ஸ்டூ தயார்.